ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் டீமில் இப்போதைக்கு கோட் பிளேயர்ஸ் அப்படின்னா நம்ம விராட் பாய் மற்றும் ரோஹித் பாய் தான் எல்லாருமே சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் அவங்க தான். மகி பாய்க்கு பிறகு கிரிக்கெட்டை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போனவங்க அவங்க 2 பேரும். இருந்தாலும் அவங்க 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பிளேயரால் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, பிளேயிங் லெவல்லே வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சீனியர்ஸை வெளில அனுப்புறது தான் என்ன மாதிரி யங் பிளேயர்ஸ்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நடந்து முடிஞ்சுது. அதில் 2-1 அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஜெயிச்சிருப்போம். அதில் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. கிடைச்ச வாய்ப்பை அவர் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு புறம் விராட் கோலி மாஸ் பண்ணார், இன்னொரு புறம் ருத்ராஜ் கெய்க்வாட், ஜெய்ஸ்வால் போன்ற பிளேயர்ஸ்லாம் மாஸ் பண்ணாங்க. அதேமாரி ஓடிஐ மட்டும் இல்லை, T20லையுமே ருத்ராஜ் செம ஃபார்மில் இருக்கார். ருத்ராஜ் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் மட்டும் செஞ்சுரி போடலங்க. இந்த 2025 சீசனில் அவர் புஜ்ஜி பாபு டோர்னமெண்ட்டில் செஞ்சுரி அடித்தார். அதே மாதிரி துலிப் ட்ராஃபிலையும் செஞ்சுரி அடித்தார். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஏ அணிக்கு அகைன்ஸ்டாக இந்திய ஏ அணியில் ஆடி அங்கேயும் செஞ்சுரி அடித்தார். ரஞ்சி ட்ராஃபிலையும் செஞ்சுரி அடித்தார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ இந்த வருஷம் 2025 ருத்ராஜ் கெய்க்வாட் மரண ஃபார்மில் இருக்கார். இன்னொரு புறம் அவருக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம இந்திய அணியில் ரொம்ப புறக்கணிக்கப்படுற 2 வீரர்கள், பட் நல்லா ஃபார்மில் இருக்க வீரர்கள்னு பார்த்தோன்னா ஒருத்தர் சஞ்சு சாம்சன், இன்னொருத்தர் ருத்ராஜ் கெய்க்வாட். இல்லை சஞ்சுவை கூட ஒரு விதத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சஞ்சுவுக்கு சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த சில வாய்ப்புகளில் 50-50 தான். 50% யூஸ் பண்ணிப்பார், 50% சொதப்புவார். பட் ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சா கூட அதை மிஸ் பண்ண மாட்டார், தொடர்ந்து நல்லா ஆடுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட இப்போ ஓடிஐ மற்றும் T20 கிரிக்கெட்லேருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஓரம் கட்டிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஓடிஐ தொடரில் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 3வது ஓடிஐயில் மட்டும்தான் அவர் ஆடினார். ஆனால் ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் 3 ஓடிஐ போட்டியிலுமே தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல ஃபேன்ஸுக்கு மாற்று கருத்து கிடையாது. அடுத்து T20 தொடர் நடக்க போகுது. அதுலேயுமே ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கிடையாது. இத்தனைக்கும் அவர் சிஎஸ்கே கேப்டன் வேறு. அப்போ லோக்கல் போட்டிகள் எல்லாத்துலேயும் நல்லா ஆடுறாரு. சிஎஸ்கே சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அவர் அவரால் முடிஞ்சதை பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ஆடுறாரு, சொதப்புறாரு, வாங்கின காசுக்கு ஒர்த்து கிடையாது அப்போல்லாம் சொல்லலை யாருமே ருத்ராஜை. என்ன சிஎஸ்கேங்கிறப்ப ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸு கப்பு வாங்கி கொடுக்கல, அவ்வளோதானே தவிர ஒரு தனிப்பட்ட முறையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப ஆவரேஜாக வச்சு ருத்ராஜ் கெய்க்வாட் பர்ஃபார்ம் பண்ணிடுவார். அப்போ இவ்வளோ பண்ணியுமே கூட இந்திய அணியில் நம்ம கம்பீர் மற்றும் அகர்கர் இவங்களுடைய பாலிடிக்ஸ்னால் நல்ல பிளேயர்ஸ் தொடர்ந்து வாய்ப்பு இல்லாமல் வெளில உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் ரோஹிட்டும் கோலியும் வெளில போனால் தான் என்ன மாதிரி வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை தான். ஒரு சைடு நம்ம விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆடணும், அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க ஆடணும், கரண்டாக ஃபார்மில் இருக்காங்க, அவங்க ஆடட்டும் அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு சைடு சொன்னாலுமே கூட இன்னொரு சைடு ருத்ராஜ் சொல்கிறதும் ஒரு ஃபேக்ட் தான். ரோஹிட்டும் கோலியும் இப்போ ஒரு வேளை ஸ்குவாடில் இல்லைன்னா நிச்சயமாக ருத்ராஜ் மாதிரி ஒரு வீரருக்கு ஓடிஐ தொடரில் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நல்ல ஃபார்மில் இருந்து நல்லா ஆடியுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கல, கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹிட்டும் கோலியும் இருக்கிற வரைக்கும் என்னால் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பேசியிருக்காரு. நன்றி.